Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Hyderabad green chicken. இந்த ரெசிபி நல்ல creamy-யா டேஸ்டியான ஸ்பைசியான ரெசிபி. நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். ஆனா நான் கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. நான் நேச்சுரல் green கலர்லயே நான் இந்த ரெசிபி பண்ண போறேன். உங்களுக்கு ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற அதே கலர்ல வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ரெசிபிக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை இப்போ நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு நட்ஸ் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா, முந்திரி, பாதாம் இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன், 5-6 போல். எல்லா நட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூட இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நட்ஸ் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம க்ரீன் பேஸ்ட் அரைக்கணும். ஒரு கை நிறைய புதினா இலை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை, ஒரு 4-5 போல் கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீன் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியான தயிர் பாதி கப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நட்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது கூட ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் மசாலா கூடலாம் சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு மினிமம் ஊற வைக்கணும். நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். பட் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதா இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 ஹவருக்குனா வெளியே இருக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 4-5 போல் லவங்கம், 3 ஏலக்காய் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பட்டெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள் டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகியிருக்கு. நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட இந்த கிரேவி வந்து செமி கிரேவி அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷன். நான் இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த அளவில் 3லேருந்து 4 பேர் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.